அன்பான உறவுகளே, வேண்டுதல் இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு. ஒவ்வொரு மதத்திலும் வெவ்வேறு விதமாக சொல்வார்கள். வேண்டுதல், ஜெபம், தொழுகை, பிரார்த்தனை என்று. இதையெல்லாம் நாம் யாரிடம் பேசுகிறோம்? இன்றைய கால உண்மையின் நிலை. நமக்கு மிஞ்சின ஒரு சக்தி, அதைத்தான் கடவுள் என்கிறோம். நாம் கோவிலுக்கு சென்று எவ்வாறு வேண்டுகிறோம்? சிந்தியுங்கள். கடவுளே, எனக்கு அதை கொடு, எனக்கு இதை கொடு என்று நாம் நம்முடைய மனதிற்குள்ளேயே ஜெபம் செய்து கொள்கிறோம். அவ்வாறு செய்ய வேண்டாம். வேண்டும் பொழுது வாய்விட்டு வேண்டுதல் செய்யுங்கள். அப்பொழுது கடவுளால் படைக்கப்பட்ட இயற்கையான பஞ்சபூதங்கள் அவற்றை கேட்டு செயல்படுத்தும். இயற்கையும் துணை கொடுக்கும். நாம் செய்யும் வேண்டுதலுக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும். உன் வாய் வார்த்தை உன்னை வாழ வைக்கும். உன்னை பெற்றவரை தெய்வமாக நினை. உன் கூட இருப்பவர்களை இரத்த உறவாக நினை. மன உறுதியோடு வேண்டுதல் செய். ஏழைகளுக்கு உணவு கொடு. இவையே உன் வேண்டுதலுக்கு முழுமையாய் கை கொடுக்கும்.